ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ எப்படி பண்ணுறது சொல்லு, நீ தான் சொல்லணும். இப்போ வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடை வந்துட்டு ஓகே டிஸ்டில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். ஓகே டிஸ்டில் வாட்டரா இது? ஆமாம். ஓகே மிக்ஸ் பண்ணும்போது ஓகே இது மெல்ட் ஆகுமா இது? ஆமாம் மெல்ட் ஆகும், சூடாகும். ஓகே ஸோ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. அது வெயிட் பண்ணுங்க. ஓகே டன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அது நம்ம வெயிட் பண்ணுறோம், அது வந்து கூல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரி. அந்த லை சொல்யூஷன் இருக்குல்ல, ஆமாம், அதை வந்து இப்போ இந்த ஆயிலில் ஊற்றணும். ஓகே ஃபுல்லாக ஊற்றிடலாம் இல்லையா? ஆமாம் ஃபுல்லாக ஊற்றிடணும். டன். ஊற்றினதுக்கப்புறமா இப்போ பிளெண்டர் போடணும். ஓ இப்போ அது பிளெண்ட் ஆயிருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து சாக்லேட் ஃப்ளேவர் நம்ம கப் கேக் ஷோ பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். ஸோ வந்து கீழே வந்து சாக்லேட் கப் கேக் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால அதில் வந்து கொக்கோ பவுடர் போடுறோம். ஸோ பாட்டம் போர்ஷன் மட்டும் உனக்கு வந்து சாக்லேட் கலரில் இருக்கணும். ஆமாம். சரி ஓகே. எவ்வளோ ஆட் பண்ணணும்? கொஞ்சம் மிச்சம் வைங்க, அது லாஸ்ட்டில் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணணும். கொஞ்சம் வைங்க போதும். இருக்கு இன்னும்? போதுமா? போதும். அதுவே நல்ல கலர் கொடுக்கும். சரி ஓகே டன். அப்போ திரும்ப மறுபடியும் பிளெண்டரா? இப்போ நம்ம வந்து அந்த இப்போ சாக்லேட் கீழே ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். அதை வந்துட்டு நம்ம இப்போ இந்த கப் கேக் மோல்டில் ஊற்றணும். ஓகே. இந்த கப் கேக் ட்ரே வந்து நான் வெறும் அந்த கப் கேக் சோப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். சரி. ஸோ அது நம்ம வந்து இது ஊற்றி வச்சுட்டோமா, இப்போ கப் கேக்குக்கு மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம்ல, அது ரெடி பண்ணணும். ஓகே ஃப்ராஸ்டிங்னா மேலே அந்த க்ரீம் மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தனியாக திரும்ப லைவ் வாட்டர் இது பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிவிட்டு ஆயில் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு பண்ணணும். இப்போ 2 ஃப்ளேவர் ஆட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் தனியாக அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் அந்த மாதிரி நல்லா இருக்கும். எது கரையுதோ அது ஃபர்ஸ்ட் ஸ்மெல் வரும். இல்ல இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் மேல அந்த டாப்பிங் நீ சொன்னல, நம்ம வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு ஆட் பண்ண போறோம் ஒயிட் கலர் வரதுக்காக. ஓகே. இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணிடலாமா? ஆமா. இப்போ டைட்டானியம் டை ஆக்சைடு ஆட் பண்ணா ஒயிட் கலர்ல ஆகும். இது வந்து இப்போ பைப்பிங் பேக். ஓகே. இந்த பைப்பிங் பேக் வந்து நம்ம இந்த அந்த டாப்பிங்ஸ் இந்த ஃப்ராஸ்டிங் பண்றதுக்காக நம்ம போட போறோம். இப்போ நீங்க செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே. அதுக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அந்த ஷேப் குக் பண்ணிக்கிறதுக்காக. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஆமாம் எடுத்துருங்க, வெளில எடுத்துருங்க. ஓகே எடுத்தாச்சு. அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். சரி. அப்படி ஒன்றா சேர்த்திங்கன்னா கீழே ஏர் பபிள்ஸ்லாம் இருக்காது. அந்த மாதிரி. ஓகே இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. நம்ம வந்து திரும்ப இந்த பைப்பிங் பேக்கில் இருக்கிறத இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைப் பண்ணணும். பைப் பண்ணால் நம்மளுக்கு அழகாக கப் கேக் மாதிரி வந்துடும். ஓகே. இன்னொரு 10 minutes வெயிட் பண்ணோம். நம்ம அந்த டிப்பு கிட்ட கட் பண்ணுங்க. இன்னும் ஒட்ட அந்த கிட்ட அந்த ஸ்டீல் இருக்கு, அந்த அங்கே ரெடி. இப்போ கரெக்டாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணணும். நீ சொல்லி கொடுத்தது ஒழுங்காக இல்லை. நான் ஒழுங்காக தான் பண்ணேன், நீங்கள் அதையாச்சும் பண்ணுங்கள். சரி.
இப்போ நான் உங்களுக்கு சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்ல. சாக்லேட் சாஸ். ஆமாம், அது ஒன்றும் இல்லை, கொக்கோ பவுடர் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே அது மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே அப்படியே போட் பண்ண போயிருந்தா சும்மா அப்படியே இந்த சாக்லேட் சாஸ்லாம் ஊற்றுவாங்களே, அந்த மாதிரி அங்கங்கே ஒரே